அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த அழகான மார்க்க சபையில் அலங்காரங்களும் இன்றைய பெண்களும் என்கின்ற தலைப்பின் கீழ் இன்றைய கால சூழ்நிலைக்கு ஏற்ப சில முக்கியத்துவம் வாய்ந்த தகவல்களை முஸ்லிம் சமுதாயத்திற்கு உணர்த்த வேண்டிய சூழலுக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். தலைப்பை பார்த்தாலே தெரியும், இன்னைக்கு பொழந்து கட்ட போறாரு. இஸ்லாமிய பெண்களிடத்தில் இருக்கிற நவீன கலாச்சாரத்தை தோலுரிக்கத்தான் செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்களுடைய காலத்தோடு நாம் அவ்வப்போது நம் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்தால் மட்டும்தான், நமது நிலையை நாம் உரசி பார்த்தால் மட்டும்தான், நம்முடைய மார்க்கத்தின் அளவை நாம் ஆராய்ந்து பார்த்தால் மட்டும்தான் இறையச்சத்தின் மிச்சத்திலாவது நம்மால் நம்முடைய வாழ்க்கையை தக்க வைக்க முடியும். ஈமானின் இறுதி ஓரத்திலாவது நம்முடைய உள்ளத்தை நிற்க வைக்க முடியும். இதை நாம் சொல்ல வேண்டிய கட்டாய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இன்றைக்குள்ள கலாச்சாரம் அப்படி. இன்றைக்குள்ள மாடர்ன் வேர்ல்டு, மாடர்ன் உலகம் வித்தியாசமான ஒரு மயக்க நிலையில் நம்மை தள்ளி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையை கொண்டு இந்த உலகத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். இந்த உலகம் என்பது ஜீனத்துன், இது கண்ணை கவர்ந்து இழுக்கும் என்கிறான் இறைவன். இதில் இருக்கிற கட்டடங்களோ, இதில் இருக்கிற பதவிகளோ, இங்கே நாம் பார்க்கக்கூடிய கலர் கலரான வண்ண வண்ண நிறங்களிலே பார்க்கிற எக்கச்சக்கமான விஷயங்களோ நிச்சயமாக நம்மை கவர்ந்து இழுக்கும், நம்மை ஈர்க்கும், நம்மை வழிகேட்டின் பக்கம் அழைக்கும். நாம் சுதாரிப்போடு இருக்கணும், நாம் விழிப்புணர்வோடு இருக்கணும். மிக குறிப்பாக இஸ்லாமிய பெண்கள் நாம் ஆண்களை காட்டிலும் அதிகப்படியான விழிப்புணர்வோடு இருக்கணும். ஏனென்றால் நாம் அதிகமாக கேள்விப்பட்ட செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் பயணத்திலே சென்று விட்டு வந்த பிறகு சமுதாயத்திற்கு சொல்லி தந்த மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை, நான் சொர்க்கத்தை எட்டி பார்த்தேன், ஃபஅக்ஸர அஹ்லிஹல் ஃபுகரா, அங்கே ஏழைகள் தான் அதிகமாக இருந்தார்கள். நான் நரகத்தை எட்டி பார்த்தேன், ஃபஅக்ஸர அஹ்லிஹன் நிசா, அங்கே பெண்கள் தான் அதிகமாக இருந்தார்கள். கூடியிருந்த பெண்கள்ல ஒரு பெண்ணுக்கு கோபம் வந்துருச்சு. அல்லாஹ்வின் தூதரே, நமக்கு அப்படித்தானே தோணும், உலகத்தில் ஆண்களை காட்டிலும் பெண்கள் தான் அதிகமாக அமல் செய்கிறோம், அப்படித்தானே? ஆண்களை விட பெண்கள் அதிகமாக அமல் செய்கிறோம், ஆண்களை விட பெண்கள் அதிகமாக நோன்பு வைக்கிறோம், ஆண்களை விட பெண்கள் அதிகமாக ஒழுக்கத்தை பேணுகிறோம், ஆண்களை விட பெண்கள் அதிகமாக வெட்கத்தை பேணுகிறோம், ஆண்களை விட அதிகமாக பெண்கள் அமல்களை பேணுகிறோம், ஆண்களை விட அதிகமாக பெண்கள் மற்ற மற்ற இறையச்ச விஷயத்தில் முன்னேற்றத்தோடு இருக்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஆண்களை விட அதிகமாக பெண்கள் நரகத்திலே இருப்பீர்கள். அல்லாஹ்வின் தூதரிடத்திலே கேட்ட அந்த பெண்மணி கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் மட்டும் ஏன் நரகத்தில் அதிகமாக இருக்கணும்? நியாயமா பார்த்த சொர்க்கத்துக்கு தானே போகணும். அமல் அதிகமா இருக்குது, இறையச்சம் அதிகமா இருக்குது, தக்குவா அதிகமா இருக்குது, நோன்பு அதிகமா இருக்குது, தர்மம் அதிகமா இருக்குது, தொழுகை எல்லாமே அதிகமா இருக்குது. அப்ப நாங்க சொர்க்கத்துல தான் அதிகமா இருக்கணும். என்ன மாற்றமா சொல்றீங்க? ஆண்களை ஒப்பிட்டு பாருங்கள். இன்னைக்கு நீங்க பேப்பரை பார்த்தாலும் சரி, கொலை செஞ்சது ஆணா இருப்பான், கொள்ளை அடிச்சது ஆணா இருப்பான், திருடனது ஆணா இருப்பான், விபச்சாரம் செஞ்சது ஆணா இருப்பான், மோசடி செஞ்சது ஆணா இருப்பான். ஆளும் அதிகாரத்தில் இருந்து கொண்டு ஆட்டம் போடுகிற ஆட்சியாளர்கள் ஆணாக இருப்பார்கள், அக்கிரமம் புரிபவர்கள் ஆணாக இருப்பார்கள், பெண்ணாக பெரும்பான்மையானவர்கள் இல்லை. ஒரு பக்கம் இறையச்சத்திலே பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள், இன்னொரு பக்கம் மோசடி செய்வதிலே ஆண்கள் அதிகமாக இருக்கிறார்கள். நியாயமாக பார்த்தால் யார் நரகத்திலே அதிகமாக இருக்கணும்? ஆண்கள் தானே அதிகமாக இருக்கணும். ஏன் பெண்கள் அதிகமாக இருக்கணும்? ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை இது, நான் சொல்லவில்லை, இந்த ஜமாத்து சொல்லவில்லை, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். பெண்கள் தான் அதிகமாக இருந்தாங்க. ஏன்? அவர்கள் கணவனுக்கு கட்டுப்பட மறுக்கிறார்கள்.
கணவனை இலக்காரமாக பார்க்கிறார்கள், மதிக்கிறார்கள். இழிவாகத்தான், தரக்குறைவாகத்தான், கேவலமாகத்தான், கீழ்த்தரமாகத்தான். ரசூலுல்லாஹ் இன்னொரு இடத்திலே சொன்னார்கள், நீங்கள் பெண்களுக்கு எண்ணத்தை கொட்டி கொட்டி தீர்த்து அவர்களை கொஞ்ச நினைத்தாலும் என் வாழ்க்கையில நான் உங்ககிட்ட எண்ணத்தை கண்டுட்டேன் என்று சொல்வார்கள். சொல்லியிருக்கோமா? யோசித்து பாருங்கள். ஆக எங்கேயோ பாதிக்கப்பட்டு வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இதுதான் உலகத்தின் யதார்த்தம். எல்லா ஆண்களும் அடிபட்டு, மிதிபட்டு, உதைபட்டு, நொந்து நொம்பலப்பட்டு குடும்பத்திலே வந்து நின்றால், கஷ்டம் கஷ்டம்னு கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு கஷ்டம் தன்னை சுற்றி வந்து நினைச்சான். அந்த மாதிரி வெளியில் 1000 பிரச்சனையோடு கணவன் வீட்டை வந்து நெருங்கினால் அங்கே பெண் இன்னும் அவனை நோவினைப்படுத்துகிறாள். மனைவி என்ற ரூபத்தில், அல்லது தாய் என்ற ரூபத்தில், அல்லது அக்கா தங்கச்சி என்ற சகோதரி ரூபத்தில், அல்லது பிள்ளை என்கின்ற மகள் ரூபத்தில். பெண் என்றால் மனைவியை மட்டும் சொல்லல, எல்லா பெண் வகைராக்களையும் இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. ஆணை நோகடிக்கக்கூடிய இடத்திலே பெண் அதிகமாக இருக்கிறாள். பெண்ணுக்கும் எச்சரிக்கை, ஆணுக்கும் சேர்த்து தான் எச்சரிக்கை. இதெல்லாம் ஏன் சொல்றோம்னா, நரகத்திலே அதிகமாக பெண்கள் இருக்க போகிறார்கள். நாம் பெண்களாக உலகத்திலே பிறந்து விட்டோம். நாம் 1000 அமல்கள் செய்தாலும், கோடி அமல்களை செய்தாலும், நம்மிடத்திலே கொள்கை இருந்தால், அதற்கு பிறகு அதன் பக்கம் நம்முடைய ஈர்ப்பு இருந்தால் நிச்சயமாக நம்மால் சொர்க்கத்துக்கு போக முடியும். ஆனால் இந்த கணவனுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்துல இந்த இடத்துல என்ன வருது தெரியுமா? ஈகோ வருது. பல விஷயத்துல மாறு செய்கிறோம், அதுல அலங்கரிக்கக்கூடிய விஷயத்துல மாறு செய்கிறோம். இஸ்லாமிய மார்க்கம் ஒரு கடிவாளத்தை போட்டிருக்கிற மார்க்கம். இஸ்லாத்தில் கட்டளைகள், கட்டுப்பாடுகள் இல்லாமல் கிடையாது. நீங்க ஒன்னொன்னையும் பாருங்களேன். காலில் போடுற செருப்பா இருந்தாலும் வலது காலில் போடணும், பிஸ்மில்லா சொல்லி போடணும். அப்படிதானே இருக்குது. காலில் போடுற செருப்பா இருந்தாலும் வலது காலில் பிஸ்மில்லா சொல்லி போடணும். தெரியுமா? ஒழுக்கம். காலில் இருந்து செருப்பை கலட்டுறோம், இடது காலில் கழட்டணும். இடது காலில் கழட்டக்கூடிய மார்க்கம், அப்படி சொல்லி தந்திருக்கிற மார்க்கம் இஸ்லாம். இந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் துல்லியமாக வாழ்க்கை முறைகளை வரையறுத்து தந்திருக்குது. இப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருந்து கொண்டு இன்றைக்கு பெரும்பாலான பெண்கள் தவறிழைக்கக்கூடிய முதல் விஷயமே ஆடை அலங்காரம். நான் அடிப்படையாக ஒரு வசனத்தை சொல்லிவிடுகிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், வலா யத்ரிப்ன பி அர்ஜுலிஹின்ன லியுஅலம மா யுக்ஃபீன மின் ஜீனத்திஹின்ன. பெண்களே, அல்லாஹ் வரிசையாக சொல்லுவான், உங்கள் பார்வைகளை நீங்கள் தாழ்த்தி கொள்ளுங்கள், உங்கள் கருப்பொழுக்கத்தை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள். நீங்கள் பிறரோடு பிறரின் பார்வையை ஈர்ப்பதற்காக, பிறரை மகிழ வைக்க வேண்டும் என்பதற்காக, உங்கள் அலங்காரத்தை வெளிப்படுத்துவதற்காக உங்கள் கால்களால் தரையிலே அடித்து கூட நடக்கக்கூடாது. காலை வச்சு நடக்கும் பொழுது அடிச்சு நடக்கக்கூடாதான், சத்தம் கேட்கக்கூடாதான். நான் வரிசையா சொல்றேன். ரசூலுல்லாஹ் இன்னும் சொன்னார்கள், இது குர்ஆன் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு பெண் வாசனை திரவியங்களை அணிஞ்சுக்கிட்டு போட்டுக்கிட்டு இஷாவுடைய நேரத்தில் ஒரு ஆண்கள் சபையை நெருங்கி விட்டு சென்றால் என்றால், கடந்து விட்டு சென்றால் என்றால், இவர் இஸ்லாத்தின் பார்வையிலே விபச்சாரிக்கு சமமான பாவத்தை செய்தவர். ஏன்? 10 ஆண்கள் நிற்கிற சபையில ஒரு மல்லி பூவை வச்சுக்கிட்டோ, அல்லது ரோசா பூவை வச்சுக்கிட்டோ, அல்லது சென்ட் அடிச்சுக்கிட்டோ, அத்தரை பூசிக்கிட்டோ ஒரு பெண் கடந்து சென்றால் 10 ஆண்களுடைய மனதை சலபத்திற்கு உள்ளாக்குகிறாள், ஈர்க்கிறாள். அதனால் இவள் விபச்சாரிக்கு சமமான பாவத்தை செய்தவள். நான் சொல்லல, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் இன்னும் சொன்னார்கள், பெண்களே அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள். நீங்கள் சபையிலே இருக்கும் பொழுது கூச்சலிடாதீர்கள், உங்கள் சப்தத்தை உயர்த்தாதீர்கள். உங்கள் குரலை கேட்டு ஒருத்தன் நாசமாய் போவான். ஆக குரல் இனிமையா இருக்காது, யார் சொன்னா, யார் பேசினா அப்படின்ற மாதிரி ஆண்களுடைய மனது தவியாய் தவிக்க போகிறது. உங்களை வைத்து பல பேர் பாவம் செய்வதற்கு நீங்கள் காரணமாக இருந்தாதீங்க. என்னை வச்சுட்டு பாவம் செஞ்ச நான் தானே பாவி, என்னை பார்க்குறான், என்னை வச்சு ஒருத்தன் என்னை முன்மாதிரியா எடுத்துக்கிட்டு தப்பு பண்றான்னா நானும் பாவியினுடைய பட்டியலில் வந்து விடுவேன். இது ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திருக்கிற விஷயம். இது மாதிரி எக்கச்சக்கமான மார்க்க வரம்புகள் இருக்குதுல்ல, இதை பார்க்கும்போது ஒரு பெண்ணுக்கு என்ன தோணும்? என்ன தோணும்? இஸ்லாம் ரொம்ப ஃப்ரீடத்தை பறிக்குது, சுதந்திரத்தை நசுக்குது,
சிறகுகளை ஒடிக்குது, ரொம்ப வதை செய்து, ரொம்ப வற்புறுத்துது, ரொம்ப நெருக்கடியை கொடுக்குது, ரொம்ப கட்டுப்பாடுகளை போட்டு, இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது என்று இன்றைக்கு ஒரு புதிய கலாச்சாரம் பிறந்து விட்டது. மை லைஃப் மை ரூல்ஸ். அது ஆணோ பெண்ணோ எதில் பார்த்தாலும் தன்னை பிறர் பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்திலே தவியாய் தவிக்கக்கூடிய பெண்கள் அதிகமாகிட்டாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்றைக்கு சமுதாயத்திற்கு எடுத்துரைக்க வேண்டிய முதல் விஷயமே இதுதான். கொள்கை இருக்கிறது, கோட்பாடு இருக்கிறது, தத்துவம் இருக்கிறது, சித்தாந்தம் இருக்கிறது, உடலிலே புர்கா இருக்கிறது, பேச்சிலே சலாம் இருக்கிறது, எல்லா இஸ்லாத்தின் அடையாளமும் இருக்கிறது. ஆனால் கற்பொழுக்கத்திலே நாம் கற்பூரமாக எரிந்து கொண்டிருக்கிறோம். நம்மை வைத்து பல பேர் பாவம் செய்வதற்கு காரணமாக நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். விழிப்புணர்வோடு இருக்கணும். ஏன்னா இந்த சமுதாயத்தில் தான் இது மாதிரியான பெரிய அளவிற்கு இஸ்லாம் சொல்லி தந்த பிறகும் இந்த பாவத்தை செய்யக்கூடிய நிலை. இப்போ வாங்க வரிசையா சமுதாயத்தினுடைய நிலையை பார்ப்போமா? ஒன்று ஒன்றா பாருங்க. புர்கா எதுக்கு இஸ்லாம் சொல்லி தந்திருக்குது? புர்கா என்பது எதுக்கு? அலங்காரம் வெளியிலே தெரியக்கூடாது என்பதற்குத்தான் புர்கா. ஆனால் இன்றைக்கு அலங்காரம் வெளியிலே தெரியக்கூடாது என்று போடப்பட்டிருக்கிற புர்கா அதுவே அலங்காரமாக காட்டப்படுகிறதா இல்லையா? புர்கா இல்லாமல் கூட அசிங்கமாக இருக்கிறார்கள் பெண்கள். ஒரு அழுக்கு நைட்டியை போட்டுட்டு தலை ஃபுல்லா பரட்ட தலையோடு, புர்கா இல்லாம. புர்காவில் பாருங்க அவ்வளவு கல்லு ஜிக்கு ஜிக்குன்னு மினுங்கக்கூடிய இந்த சபையில கூட இருக்கலாம். ஆனால் இதை சொல்ல வேண்டிய கட்டாயம் இஸ்லாம் சொல்லி தந்துருச்சு. இந்த ஜமாத் அல்ல, யாரோ சொல்லி தந்த விஷயம் அல்ல, அல்லாஹ் சொல்லிவிட்டான். அதனால் சொல்லுகிறோம். தப்பா தப்பில்லையா? ஹலாலா ஹராமா அதை பேசணும்ல, சொல்லித்தானே ஆகணும். சில பேருக்கு கசக்கலாம், சில பேருக்கு முகம் சுளிக்கலாம். ஆனால் அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகிறான், நபியே உங்களுக்கு கட்டளையிடப்பட்டதை தயவுதாட்சியம் இல்லாமல் மக்களுக்கு சொல்லிவிடுங்கள். அவன் முகம் சுளிப்பான், அவன் கோச்சுக்குவான், இவங்க திட்டுவாங்க, இவங்க ஒரு மாதிரி நினைப்பாங்க, இவங்க என்னையை திட்டுவாங்க, இவங்க என்னையை தான் சொல்றாங்க என்று எந்த முகத்தாச்சனையும் நீங்கள் நடத்தாதீர்கள். யாருடைய சுய விருப்பு வெறுப்புக்கும் நீங்கள் ஆட்பட்டு விடாதீர்கள், அடிமைப்பட்டு போகாதீர்கள், சிரம் மணியாதீர்கள் என்று சொல்லி தந்த மார்க்கம் இஸ்லாம். அதனால் சொல்ல வேண்டிய சூழல். புர்காவில் கல் இருக்குதா இல்லையா? சிக்கனா இருக்குதா இல்லையா? இது பிறரை கவருமா கவராதா? கவர்ந்து இழுக்குமா இழுக்காதா? இப்ப புர்காவினுடைய நோக்கம் அடிபடுதா இல்லையா? காலிலே போட்டு மிதிபடுதா இல்லையா? மார்க்கத்தின் சட்டத்திற்கு ஆப்போசிட்டா போறோமா இல்லையா? யோசித்து பாருங்கள். எல்லாத்தையும் பேண தெரிஞ்ச நமக்கு இந்த விஷயத்தில் ஏன் கட்டுப்பாடை மறந்தோம்? யாரை கவர்வதற்கு, யாரை ஈர்ப்பதற்கு, யாரை இழுப்பதற்கு? யோசித்து பாருங்கள். கற்பொழுக்கம் காலிலே தூக்கி போட்டு மிதிக்கப்படுகிறது இந்த விஷயத்திலே. இதுல ஆண்களை விட்டுற முடியாது, வாங்கி கொடுக்கிறதே அவர்கள் தான். ஏன் பொம்பளை கேட்டானா உனக்கு எங்க அறிவு வச்சு? அல்லாஹ் கேட்க மாட்டான். உன் கட்டின மனைவி நரகத்தில் துடியாய் துடிப்பதை நீ பார்த்து ஆசைப்படுவாயா? விரும்புவாயா? உன் மனைவி பாவம் செஞ்சானா அதுக்கு நீ வாங்கி கொடுப்பாயா? காசு கொடுப்பாயா என்று அல்லாஹ் கேட்க மாட்டானா? ஆண்களையும் சேர்த்துத்தான். எதுக்கு நீ வாங்கி கொடுத்த? ஒரு பெண்ணுக்கு சொந்தக்காரன் ஆண் தான். எந்த ஆண்? கட்டின கணவன். நீங்க என்ன நிலைமை தெரியுமா? கட்டின கணவனை வெம்பரப்பா விட்டுறது, அவனை சந்தோஷப்படுத்துறது கிடையாது, அவனை மகிழ்ச்சிப்படுத்துறது கிடையாது, அவனை திருப்திப்படுத்துறது கிடையாது, அவன் கண்களுக்கு குளிர்ச்சியாக காண்பிப்பது கிடையாது. எந்த அழகை யாரிடத்தில் வெளிப்படுத்த வேண்டுமோ அந்த கணவன் அனாதையாக விடப்படுகிறான். ஆனால் அந்நியவர்களுடைய கண்களுக்கு நாம் விருந்தாக மாறுகிறோமா இல்லையா? கட்டின கணவன் வீட்டில் பார்ப்பான் அதே அழுக்கு நைட்டி. இதை விட்டா நமக்கு வேற எந்த ஆடையும் கிடையாது. அப்படியா? பீரோவை திறந்து பார்த்தா அட சண்டாளி, என் காசுல 50 சேலையை வாங்கி வச்சுக்கிட்டு என் கண்களுக்கு முன்னாடி நீ போட்டு அணிஞ்சுக்கிட்டு என்னைய மகிழ்விக்கணும். அதானே அதானே கணவனுக்கு ஒரு மனைவி செய்யக்கூடிய விஷயம். இதை விட வேற என்னங்க பெண்களுக்கு வேற என்ன வேலை இருக்குதுன்னு கேட்கிறேன். யார் கண்களுக்கு கண் குளிர்ச்சியா இருக்கணும்? இதே அம்மா வெளியில போடுறா இருந்தா அத்தனை சேலையும் எடுத்து அடுக்கிக்கிறது,
இதுல எந்த கலர் நான் உடுக்கிறது? யார்கிட்ட? இதே கணவன்கிட்ட. அவனுக்கு எப்படி இருக்கும்? அடி பாவி, நான் வாங்கி கொடுத்த சேலையை, நான் ஆசைப்பட்டு நான் விருப்பப்பட்டு வாங்கி கொடுத்த சேலையை என்னுடைய கண்களுக்கு முன்னாடி போட்டு அழகை காட்டணும்னு உனக்கு ஆசை இல்லை. ஒரு வெளியில ட்ரெஸ் எடுக்க போகணும்னா, ஒரு கல்யாணத்துக்கு போகணும்னா, ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகணும்னா இப்ப போட்டு அலங்கரிக்கிறிய, இது அநியாயம் இல்லையா? இது அக்கிரமம் இல்லையா? இது கணவனுக்கு மறைமுகமாக செய்யக்கூடிய துரோகம். புரிந்து கொள்ளுங்கள். யாரை நாம ஈர்க்கிறதுக்கு நினைக்கிறோம்? யாரை இழுக்கிறதுக்கு நினைக்கிறோம்? யார் கண்களுக்கு தெரியணும்? இப்ப அந்த ஹதீஸை நினைச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ் சொன்னார்களா இல்லையா? சொன்னாங்களா இல்லையா? ஒரு ஆண்கள் நிற்கக்கூடிய சபையில ஒரு பெண் வாசனை திரவியத்தை அணிந்து கொண்டாலே இவள் எப்பேற்பட்ட பாவி, எப்பேற்பட்ட பாவி. இப்ப நீங்கள் யோசித்து பாருங்கள், மனசாட்சியை தொட்டு யோசித்து பாருங்கள். இஸ்லாம் இதை வரையறுத்து தந்து விட்டது. கணவன்கிட்ட காட்டணும் அழக, கணவன்கிட்ட காட்டணும் உங்களுடைய கண்ணியத்தை, உங்களுடைய மகத்துவத்தை, உங்களுடைய பெரும் ஆற்றலை, உங்களுடைய சிந்தனையை, உங்களுடைய முயற்சியை, உங்களுடைய உழைப்பை கணவன் பார்த்து ரசிக்கணுங்க. இன்னைக்கு கண்டவனும் பார்த்து ரசிக்கிறானே, பார்த்து ரசிக்கிறானே. முதல்ல சொன்னது புர்காவினுடைய அந்த நோக்கமே அடிபட்டு செத்து போச்சு. ரசூலுல்லாஹ் காலத்தில் எப்படி தெரியுமா? இன்னைக்கு போட்டிருக்கிறோம்ல, இந்த புர்கான்னு சொல்லி தனி ஆடை ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்லை. இதை முதல்ல விளங்கிக்கணும். புர்கான் ரசூலுல்லாஹ் காலத்தில் ஏதாவது ஆடை இருந்துச்சா என்ன? அவங்களுடைய ஆடையே புர்கா மாதிரி தான் இருக்கும். நம்ம உள்ள ஒரு ட்ரெஸ்ஸை போட்டிருக்கிறோம், அதுக்கு உள்ள இன்னர் போட்டிருக்கிறோம், அதுக்கு மேலே ஒரு புர்கான்னு சொல்லி ஒன்று போடுறோம், அதுக்கு மேலே மஃப்தா ஷாலு இதை போடுறோம். இத்தனை ஆடை கலாச்சாரம் ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்லை. 2 ஆடை இருக்கும், அதிகபட்சம் 3 ஆடை இருக்கும். உள்ளாடை என்று 1 அல்லது 2 இருக்கும். மார்பை இழுத்து கட்டி கொண்டுவதற்கு உள்ளே என்ன செய்வார்கள்? இறுக்கமாக உள்ளாடையை அணிந்து கொள்வார்கள். இது ஒரு துண்டு தான். இன்னைக்கு இருக்கிற மாதிரி வித்தியாசமான பிளவுஸ் கிடையாது. 1 கீழ் ஆடை, மானத்தை பாதுகாக்கிற மறைக்கக்கூடிய கீழ் ஆடை பெண்களுக்கு நான் சொல்றேன். மேல் ஆடை 1 தலையோடு சேர்த்து காதையும் மூடிக்கொண்டு, இந்த தாடையும் மூடிக்கொண்டு, கைகளும் மூடிக்கொண்டு, இந்த விரல்களை தவிர்த்து இந்த மணிக்கட்டு வரைக்கும் இதை தவிர்த்து மீது அத்தனையும் மூடக்கூடிய ஒரு பெரிய ஆடை. இது ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்துச்சு. மொத்தம் எத்தனை ஆடை? எத்தனை ஆடை? 3 ஆடை. சரியா? அதிகபட்சம் ஒரு 4 அல்லது சில பெண்களுக்கு 2 ஆடை கூட இருந்திருக்கிறது. இதை தாண்டி அவர்களுக்கு ஆடை கிடையாது. இன்னைக்கு அத்தனையுமே வாங்கி தருவது ஒன்று நம்முடைய தகப்பனா இருப்பாரு, அல்லது நம்முடைய கணவரா இருப்பாரு, அல்லது நம்முடைய பிள்ளையா இருப்பான். சரியா? இந்த விஷயத்திலே நீங்கள் பாருங்கள், வாங்கி வைத்திருக்கிற ஆடை 60-70 சேரி இருக்கும். எல்லா சேரியிலையும் கல் இருக்கும், ஜிகனா இருக்கும், எம்ப்ராய்டர் இருக்கும், அல்லது பட்டு புடவைகள் அதுல கல் வச்சது, இப்படி விதவிதமா ரகமா இருக்குது. சொல்லி அடுக்க முடியாது. ஆண்களை விட பெண்களுக்கு தான் ஆடைகளுடைய அந்த சாராம்சங்கள், அந்த வித்தியாசங்கள், அந்த வேறுபாடுகள் எக்கச்சக்கம் தாராளமா இருக்குது. இங்க என்ன பிரச்சனை தெரியுமா? இந்த எந்த இடத்திலையுமே நாம் என்ன செய்யறது கிடையாது, மார்க்கத்தினுடைய வரம்பை பார்க்கறது கிடையாது. இங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஒரு ஆடையே அல்லாஹ் ஹராமாக்க மாட்டான். யாரிடத்துல எப்படி காட்டணும், எப்படி பார்க்கணும் அப்படின்ற அந்த வேறுபாடு இருக்கணும். நாம் புரிந்து கொள்ளணும். நாம் இந்த மாதிரியான விஷயத்தில் தப்பு செஞ்சுட்டோம்னு வைங்களேன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய அளவுக்கு என்ன செய்வான்? தண்டனையால் நம்முடைய வாழ்க்கையை மறுமையிலே எழுதி முடிப்பான். நிறைய அமல் செஞ்சுட்டு போயிருப்போங்க நம்ம, ஆனால் இந்த பாவத்தை விட்டு நம்ம விலகிறது கிடையாது. இது பாவம், இது தீமை. கல் என்ன செய்யும்? ஜிகுன்னு மின்ன வைக்கும். உண்மையா இல்லையா? ஜிகனா என்ன செய்யும்? மற்றவர்களுடைய பார்வையை ஈர்க்கும். அப்படிதானே? உண்மையா இல்லையா? எல்லாரும் ஒத்துக்க தானே செய்யறோம். வம்ப விலை கொடுத்து வாங்குறோன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வம்ப விலை கொடுத்து வாங்கிக்கிட்டு இருக்கிறோம். காசு கொடுத்து வாங்கி என்ன செய்யறோம்? நரகத்துக்கு முன்பதிவு செய்யறோம். அதனால்தான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி தந்த இந்த கட்டுப்பாடுகளை பின்பற்றுங்கள். தலைகள் மூடப்பட்டிருக்கணும். காதுகள், சில பேருக்கு நகையை போட்டுக்கிட்டு என்ன செய்வாங்க, அதை மினிக்கிட்டு அது பிற பேர் பார்க்கணும். பல பேர் பார்த்து இது எங்கே வாங்குனீங்க, யார் வாங்கி கொடுத்தது, எத்தனை கிராமு, எத்தனை பவுனு, எவ்வளவுக்கு வாங்குனீங்க, இப்படி கேட்கணும்.
இவங்க கேட்கணும்னு சொல்லியே நம்மால் என்ன செய்வாங்க, போட்டுட்டு போகிறது. 4 பேர் நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கா, இது யார் எடுத்திருந்தா தெரியுமா, இது வளையல் நல்லா இருக்கா, சும்மாவே இப்படித்தான். நான் குறை சொல்றதுக்காக அல்ல, நான் இழிவுபடுத்துறதுக்காக பேசல. நடக்குதா இல்லையா, நிதர்சனமா இல்லையா? சொல்லுவாங்க, வேலை வெட்டி இல்லாத டைலரு யானைக்கு டவுசர் தைச்சிட்டு இருந்தானா, அந்த மாதிரி நமக்கு வேற சிந்தனை கிடையாது. இல்லை, நமக்கு வேற சிந்தனையே கிடையாது. கணவன் கஷ்டப்படுறானே, சிரமப்படுறானே, அல்லது வெளியில் போய் பல கஷ்டத்திற்கு ஆளாகி வீட்டுக்கு வருவானே, இந்த சிந்தனை, இந்த இது மாதிரியான எண்ணங்கள் சமுதாயத்து பெண்கள்கிட்ட குறைவு, ரொம்ப குறைவு. நான் இன்னும் சொல்லவா, இன்னைக்கு இளம் தம்பதிகளாக இருக்கிறாங்கல்ல, இளம் தம்பதிகள்கிட்ட மார்க்க புரிந்துணர்வும் இல்லை, குடும்ப புரிந்துணர்வும் இல்லை. ஒரு சகித்துக் கொள்கிற, பொறுத்துக் கொள்கிற தன்மை, குடும்பத்தை அரவணைத்து செல்கிற ஒரு எண்ணம், ஒரு மனநிலை, மனோபாவம், இதெல்லாம் இல்லாமல் அதிகமாக தலாக்கு குலா என்று ஆகிறது சமுதாயத்திலே. வேறு சமுதாயத்திலே இல்லை, நம் சமுதாயத்திலே. என் கணவன் என்னோட போட்டோ எடுக்க மாட்டேங்கிறான், இப்படி ஒரு பொம்பளை. என் கணவன் என்னோட செல்ஃபி எடுக்க மாட்டேங்கிறான், இது இப்படி ஒரு பொம்பளை. நான் பொய் சொல்லலை, உண்மையிலே நடந்த விஷயங்களை சொல்றேன். என் கணவன் என்னோட அன்பா இருக்கிறது கிடையாது, பாசமா இருக்கிறது கிடையாது, இப்படின்ற மாதிரி சின்ன சின்ன காரணங்களால் குடும்பமே பிளவுபட்டு போகிறது. நம்ம இவ்வளவு குற்றச்சாட்டு சொல்றோம்ல, இஸ்லாம் அங்கீகரித்த மாதிரி, இஸ்லாம் போட்ட கட்டுப்பாடுகள் மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்குதான்றதை பாருங்க. ஒன்றும் இல்லை, ரசூலா காலத்தில் சில செய்திகளை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். ஃபதுல் இப்னு அப்பாஸ் என்ற ஒரு நபி தோழர் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்ளணும், ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்தில் நிற்கிறாங்க. இப்போ இன்னொரு குலத்தை, மஹ்சூமியா என்ற குலத்தை சார்ந்த, மஹ்சூமியா அல்ல, இன்னொரு குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி, அழகான பெண்மணி, முகமெல்லாம் அழகாக இருக்கிறது. இந்த பெண்மணி ரசூலுல்லாஹ்ட்ட கேள்வி கேட்கறதுக்கு வராங்க. கேள்வி கேட்க வந்தால் இந்த ஃபதுல் இப்னு அப்பாஸ் என்ன செய்கிறார், அந்த பெண்ணை பார்க்கிறார். ரசூலுல்லாஹ் நடுவு நிற்கிறாங்க. அந்த பெண்ணும் அந்த அப்பாஸை என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்க. அழகு இருக்கும்ல, உந்துர் இலைஹா வ தந்துர் இலைஹி, அந்த ஹதீஸ்ல அப்படியே வரும். இந்த பெண்ணும் அந்த ஆணை பார்த்தார்கள், அந்த ஆணும் இந்த பெண்ணை பார்த்தார். ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க தெரியுமா, ஃபதுல் இப்னு அப்பாஸுடைய கழுத்தை அப்படியே மெதுவா திருப்புறாங்க. அழகு என்பது ஈர்க்கும், இழுக்கும், வலிகெடுக்கும், நாசமாய் ஒரு பாதையிலே தள்ளி விட்டுவிடும் என்பதற்காக, அந்த கற்பொழுக்கத்தை பேணுவதற்கு, பார்வையை தாழ்த்துவதற்கு ரசூலுல்லாஹ் செய்த செயல். இது காட்டுற செய்தி என்ன தெரியுமா, அலங்காரம் செய்ததாக அந்த பெண்ணுடைய நிலை ஹதீஸிலே வரவில்லை. இயற்கையான அழகுக்கே பல பேருடைய பார்வை நம்மை நோக்கி வரும். இன்னைக்கு நீங்கள் சுதந்திரமாக செல்றீங்க, ஒரு பஸ்ஸில் போறீங்க, ஒரு ட்ரெயினில் போறீங்க, யாருடைய பார்வை எப்படி எந்த ரூபத்தில் நம் மீது விழுகிறது என்பதை யோசிக்கணுமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அந்த சமுதாயத்தில் இது மாதிரியான சிந்தனை இல்லை. அதனால்தான் இதை உணர வைக்கணும். இஸ்லாத்தினுடைய சட்டம் என்பது அலங்காரத்தை காட்டுவதற்கு தகுதி படைத்த ஒரே ஜீவன் நம்முடைய கணவன். இது அல்லாமல் நம்முடைய தகப்பனிடத்திலே காட்டிக்கொள்ளலாம், நம்முடைய பிள்ளையிடத்திலே காட்டிக்கொள்ளலாம், ஆண் பிள்ளையிடத்திலே, அதே மாதிரி அண்ணன் தம்பியிடத்திலே காட்டிக்கொள்ளலாம். திருமணம் செய்யக்கூடாது என்று மார்க்கம் தடுத்த நபர்களிடத்திலே காட்டிக்கொள்ளலாமே ஒழிய, இஸ்லாம் தடுத்த காரியம் அந்நிய ஆண்களிடத்திலே அலங்காரத்தை காட்டக்கூடாது, காட்டுவது ஹராம். இதை உணருங்கள். நீங்க நிறைய அமல் செஞ்சிடறீங்க, நிறைய இறையச்சத்தோடு வாழ்றீங்க, ஆனால் உங்கள் அலங்காரம் விஷயத்திலே அகங்காரம் பிடித்து நாம் சென்றோம் என்றால், அதிக பிரசங்கித்தனம் செய்தோம் என்றால், இந்த விஷயத்திலே இஸ்லாமிய மார்க்கம் தலையிடும், குறுக்கிடத்தான் செய்யும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் குர்ஆனிலே சொல்கிறான், அம்லில் இன்சானி மா தமன்னா, மனிதன் தான் நினைக்கின்றதை போன்று அவன் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறானா? அப்படியெல்லாம் வாழ முடியாது, அப்படியெல்லாம் அவன் விருப்பப்படி விட்டுவிட முடியாது. கட்டுப்பாடு இருக்கிறது. அவனுடைய சுதந்திரத்தை பறிப்பதற்கு அல்ல, அவன் சிறகுகளை ஒடிப்பதற்கு அல்ல, அவனுடைய உரிமைகளின் மீது நசுக்கிற வேலையை செய்வதற்கு அல்ல, அவனுடைய பாதுகாப்பிற்கு. பெண்கள் இன்னைக்கு இந்தியாவில் அதிகப்படியான பாலியல் தொல்லைக்கு ஆட்படுத்தப்படுறாங்க. உண்மையா இல்லையா? உலக அளவில் ஐநா என்ற ஐக்கிய நாடுகள் சபைன்னு சொல்லுவாங்க, ஆய்வு பண்ணி தகவல் வெளியிடுகிறது. இந்தியா என்ற ஒரு நாடு பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நாடாக மாறிக்கொண்டிருக்கிறது.
இதற்கு முக்கிய காரணமே யாரு? நம்முடைய அலங்காரம். இதுதான் பல பேரை கெட்ட சிந்தனைக்கு ஆட்படுத்துகிறது. ஒரு நல்லவன் கூட நல்லவனாக வாழ்வதற்கு விடுவது கிடையாது. நீங்கள் பாருங்கள், காலில் போடுற செருப்புல இருந்து தலைக்கு தேய்க்கிற எண்ணெய் வரைக்கும், ஆயில் வரைக்கும் விளம்பரத்துக்கு பயன்படுத்தப்படுகிறது. ஆண்களா பெண்களா? பெண்கள் தானே. நீ ஷாம்பை தேயி, சோப்பை தேயி, நீ எண்ணெயை தேயி, காலில் செருப்பை போடு, ஷூவை போடு, எண்ணத்தையும் போடு, உனக்கு முன்னாடி ஒரு பெண் நிற்பாள். இதை ஸ்கிப் பண்ண முடியாது. இந்த உலகம் அப்படித்தானே வடிவமைக்கப்படுது. அப்ப இயற்கையாகவே என்ன உலகம் கற்பனையில் இருக்குது? பெண்கள் என்றாலே ஈர்ப்பு விசை, இழுக்கின்ற ஒரு கருவி, போதை பொருளாக, போக பொருளாக பெண்கள் காட்டப்படுறாங்க. இதுக்கு நடுவில் வாழ்க்கையை வழி நடத்துகிற நமக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? இந்த சமுதாயத்தில் இருக்கிற பல கெட்ட சிந்தனை படைத்தவர்களுடைய தவறான பார்வை நம்மின் மீது விழும். அதனால்தான் இந்தியாவில், இந்தியா போன்ற நாடுகளில் சின்னஞ்சிறிய சிறுமிகளுக்கு, அவர்களுடைய கற்புகளுக்கு பாதுகாப்பில்லை. ஆசிஃபா என்ற ஒரு 7-8 வயது சிறுமிதான், நமக்கெல்லாம் தெரியும், உள்ளத்தை ரணகலமாக்கிய, நாட்டையே அப்படியே ஸ்தம்பிக்க செய்த ஒரு மிகப்பெரிய அளவிற்கான பாலியல் துன்புறுத்தல், கொடூரமாக கோயில் கருவறையிலே வைத்து அநியாயமாக கற்பழித்து. நான் முஸ்லிம் சிறுமி என்பதற்காக சொல்லவில்லை. இந்த தேசத்திலே இஸ்லாமிய பெண்மணி அல்ல, ஒரு இந்து பெண்கள், கிறிஸ்தவ பெண்கள், பௌத்த மதத்தை சார்ந்த பெண்கள், அவர்களுடைய பிள்ளைகள், சிறுமிகளுக்கு கூட இந்த நாட்டிலே பாதுகாப்பில்லை. இந்த நாட்டின் கட்டமைப்பு அப்படி இருக்கிறது. இஷ்டத்திற்கு யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்பதை போன்று இந்த நாடும், இந்த நாட்டிலே உள்ள ஏடும் சட்ட திட்டங்களும் அப்படி வரையறுக்கப்பட்டிருக்கிறது. கொடூரக்காரர்கள், மோசடிக்காரர்கள், திருட்டு நபர்கள் சட்டத்தின் ஓட்டைகள் வழியாக தப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு நடுவிலே வாழுகிறோம், இதற்கு நடுவிலே வாழுகிறோம். அதனால் நம்முடைய அலங்காரம் என்பது அழகை வெளிப்படுத்துகிறதோ இல்லையோ, அழிவை நோக்கி நம்மை தள்ளுகிறது. உணர்ந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு ஷாலா கலர் கலர் ஷாலா வாங்கிறது, புர்காவா கலர் கலரா வாங்கிறது, ஜிகனா வச்சது வாங்கிறது, கல் வச்சது வாங்கிறது, எல்லாத்தையும் ஈர்க்கிற மாதிரி இழுக்கிற மாதிரி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபியூச்சர் எதிர்காலத்திலே ஒரு கூட்டம் வருவார்கள், பெண்கள், இவர்களுடைய உடல் நடைகள், இவர்களுடைய சுபாவனங்கள், உடலுடைய சதை பிண்டங்கள் இதெல்லாம் பிறரை ஈர்க்கிற மாதிரி இருக்கும். இவர்களுடைய தலையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒட்டகத்தின் திமில்களை போன்று இவர்கள் கொண்டை போடுவார்கள். இன்னைக்கு நடக்குதா இல்லையா? சாலையே வித்தியாசமா கட்டுறது, இப்படி ஒரு கலாச்சாரம் பிறந்துருச்சு. வித்தியாசமா அங்கங்க பின்ன சொருவிக்கிட்டு அதுல 4 கல்லு. செருப்புங்க, ஆம்பளை செருப்பு எவன்ட்டையாவது நீங்க பாருங்கள், ஒரு கல் இருக்குமா? பெண்ணுடைய செருப்புல கல் வைக்கிறாங்க. அது ஜிகினா மினுங்கணுமா? காலில் போற செருப்பு கூட மினுங்கிற மாதிரி வாங்கி பழகிவிட்டோம். நாம் பழகிவிட்டோம். நாம் கட்டின கணவனுக்கும் துரோகம் செய்கிறோம், ஏற்றுக்கொண்டிருக்கிற கொள்கைக்கும், இந்த சித்தாந்தத்திற்கும், இஸ்லாத்திற்கும் நாம் துரோகம் செய்கிறோம். இது அநியாயம் இல்லை? அமல்கள் அல்லாஹ் பாப்பானா? ஏன் அலங்காரத்தை வெளிப்படுத்தினாய்? அல்லாஹ் கேட்பானா கேட்க மாட்டானா? யோசித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், ஒமன் அஅரத அன் திக்ரி, யார் என்னுடைய அறிவுரையை புறக்கணிக்கிறார்களோ, ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா, அவர்கள் நெருக்கடியான வாழ்க்கைக்கு ஆட்படுத்தப்படுவார்கள். உலகத்திலே நமக்கு நெருக்கடியான வாழ்க்கை வருகிறது என்றால் நாம் செய்யக்கூடிய இது மாதிரியான பிழைகள், தவறுகள், இதுதான் நமக்கு நெருக்கடியை ஏற்படுத்தும். ஒன்று, இவர்கள் மறுமை நாளிலே கண்ணற்றவர்களாக, கண் தெரியாத குருடர்களாக இவர்கள் எழுப்பப்படுவார்கள். ஏன்? உலகத்திலே இவர்களுக்கு அறிவுரை சொல்லப்பட்டுச்சு. மிக குறிப்பாக பெண்களே, உங்களுக்கு சொல்லப்பட்டு விட்டது, அலங்கார விஷயத்திலே உங்களுக்கு என்று ஒரு கட்டுக்கோப்பு இருக்கிறது, வரையறை இருக்கிறது, விதிமுறை இருக்கிறது, இதை பேணிக் கொள்ளுங்கள். இது மார்க்கத்தின் அறிவுரை சொல்லப்பட்டுச்சா? மறுமையிலே இதை நீங்கள் செயல்படுத்தாவிட்டால் குருடர்களாக எழுப்பப்படுவோம். நான் உள்பட. என் மனைவி செய்தாலும் தப்புத்தான், என் தாய் செய்தாலும் தப்புத்தான், என் சகோதரி செய்தாலும் தப்புத்தான். சட்டத்திற்கு முன்னால் அனைவரும் சமம். யாருக்காகவும் சட்டம் வளைந்து போகாது. சட்டத்திற்காகத்தான் நாம் வளைந்து போக வேண்டும். அல்லாஹ் ஒன்னு சொல்றான்னா அது என்ன பாவமாவா இருக்கும்? அதுல பாதிப்பா இருக்கும்?
இறைவன் நமக்கு சொல்றாங்க, நம்மளை படைச்சவன் அவன், நமக்கு சாப்பாட்டை தரவன், நமக்கு சொந்த பந்தத்தை தந்தவன், நமக்கு உயிர் பிச்சையை தருபவன். இப்பொழுது ஒரு கட்டடத்துக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு அவனுடைய மார்க்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோமே, மூச்சு காற்று இறைவன் போட்டிருக்கிற பிச்சை, நம்முடைய நாடி துடிப்பு இறைவன் போட்டிருக்கிற பிச்சை, நம்முடைய இதய துடிப்பு இறைவன் போட்டிருக்கிற பிச்சை. இப்படி நம்முடைய வாழ்க்கையை அங்குலம் அங்குலமாக அணு அணுவாக தீர்மானித்த இறைவனுக்கு நமக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லித்தர தெரியாதா? இறைவன் சொல்லி தந்த சட்டம் நமக்கு பாதிப்பாக இருக்குமா? நம்முடைய சுதந்திரத்தை பறிக்கிற மாதிரி இருக்குமா? நமக்கு பாதுகாக்கைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கிறான்? உறுதிப்படுத்துகிறான். நம்முடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். இதை கவனத்திலே கொள்ளுங்கள். நான் அந்த செய்தியை சொன்னேன்ல, ஒட்டகத்தின் திமில்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இது மாதிரியான பாவிகள் மறுமை நாளிலே சொர்க்கத்தின் வாசனையை கூட நுகர மாட்டார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். சமுதாயத்திலே இனிமேலாவது பெண்களாக இருக்கக்கூடிய மக்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து நம்முடைய வாழ்க்கையை தயவு கூர்ந்து சீர்தூக்கி பாருங்கள். நம் வாழ்க்கை எதை நோக்கி போகிறது? அமல்களை அழிக்கிற வேலைகள் நடக்கிறதா? அலங்காரத்தை வெளிப்படுத்துகிற விஷயங்கள் நடக்கிறதா? நீங்க நினைக்கலாம், நான் காசு கொடுத்து நிறைய ஆடைகளை வாங்கிட்டேன், நான் என்ன குப்பையிலையா போடுறது? குப்பையில் போட வேண்டிய நிலை வந்தால் குப்பையில் போட்டு தான் ஆகணும். சரி, அலங்காரத்தை வெளிப்படுத்த முடியாத மாதிரி உங்களால் அதை அணிந்து கொள்ள முடியும் என்றால் அணிந்து கொள்ளுங்கள். ஆனால் இனிமேல் நீங்கள் புர்காவில் கல்லை எதிர்பார்க்காதீர்கள். அல்லாஹ்வுக்காக, இறைவா எனக்கு அது பிடிக்கும், நான் இறைவா உன் சட்டத்திற்கு நான் கட்டுப்படுகிறேன் இறைவா, என் மனசு என்னுடைய ஆசை அதை நோக்கி செல்லத்தான் செய்கிறது இறைவா, நீ போட்டிருக்கிற சட்டத்திற்காக நான் அந்த மனோ இச்சையை தவிர்த்து விட்டு தூக்கி எறிந்து விட்டு உனக்காக மாறுகிறேன் என்று மாறுங்கள். அல்லாஹ்வுக்காக மாறுங்கள். கலர் கலராக உங்களுக்கு பல ஜிகனா போட்டிருக்கிற ஷால்கள் இருக்கலாம், உங்களுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்துகிற மாதிரியான எக்கச்சக்கமான ஆடைகள் இருக்கலாம். அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள், அவ்வளவுதான். ஏன்னா ஒவ்வொரு திருமண வீட்டிலையும் நீங்க போய் பார்த்தீங்கன்னா வைங்களேன், சுத்தி மணப்பெண்ணை சுத்தி ஆட்கள் நிற்கிறாங்களோ இல்லையோ, எல்லா பெண்களும் போட்டி போட்டு கொண்டு அலங்காரத்தை வெளிப்படுத்துகிற சபையே இது மாதிரியான திருமண சபைகள், இது மாதிரியான வீடு திறப்பு விழாக்கள், அல்லது ஒரு கடைகள், அல்லது ஒரு ஷாப்பிங் மால், அல்லது ஒரு சூப்பர் மார்க்கெட். எல்லா இடத்திலையும் நான் படைச்சவனுக்கு பயந்துக்கோங்க. எல்லா இடத்துலையும் போய் சொல்லி நிற்க முடியாதுல்ல. சூப்பர் மார்க்கெட் வாசல்லையா போய் பிரச்சாரம் செய்ய முடியும்? ஷாப்பிங் மால்ல போய் பேசிட்டு நிற்க முடியுமா? திருமண மண்டபத்தில் வந்து ஏம்மா இப்படிலாம் போட்டுருக்கீங்க சொல்ல முடியுமா? முடியாது. கஷ்டம். வாழ்க்கையில ஒவ்வாத காரியம்தான், கசக்கத்தான் செய்யும். அல்லாஹ்வுக்காக திருந்தி வாழுங்கள். அலங்காரத்தை வெளிப்படுத்த வேண்டாம் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. யாரிடத்தில் வெளிப்படுத்த வேண்டுமோ அவர்களிடத்தில் வெளிப்படுத்துங்கள். கணவனுக்கு கண் குளிர்ச்சியா இருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் அழகான பிரார்த்தனை எல்லாம் சொல்லித் தருகிறான். அழகான பிரார்த்தனை, இறைவா என்னுடைய குடும்பத்தை எனக்கு கண் குளிர்ச்சியாக ஆக்கித்தான். ஒரு திருப்தி கொள்ளுகிற மனநிலை, சகித்துக் கொள்ளுகிற தன்மை, ஒரு மனோபாவம், அது மாதிரியான ஒரு சுபாவம் நம்மிடத்தில் பிறக்கணும். கணவனுக்கு பொதுவாகவே சந்தேகம் வந்துடும். வீட்டில் இருக்கிற வரைக்கும் அழுக்க ஆடைகள் அணிஞ்சுக்கிட்டு பக்கத்தில் போனாலே என்ன அப்படின்ற மாதிரி விரண்டு ஓடுற மாதிரி செயல்பாடில் இறங்கக்கூடிய பெண்கள் வெளியில் வரும்பொழுது அலங்காரத்தோடு வருகிறார்கள். ஒரு கணவன் பார்க்கும்போது என்ன நினைப்பான்? இவ எனக்காக போட்ட மாதிரி தெரியலையே, எனக்காக அணிஞ்ச மாதிரி தெரியலையே, என்னைய சந்தோஷப்படுத்துறதுக்காக போட்ட மாதிரி தெரியல. அப்படின்னா என்ன செஞ்சிருக்கோம்? வீட்டிலேயே போட்டிருப்போம். நம்ம யாரை திருப்திப்படுத்த நினைக்கிறோம்? யாரை சந்தோஷப்படுத்த நினைக்கிறோம்? இந்த கேள்வியை மட்டும் கேட்டு பாருங்கள். எதை வேண்டுமானாலும் அணிந்து கொள்ளுங்கள், ஆனால் இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். இந்த உலகத்தில் நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம், மலிப்பி விடலாம், குழப்பி விடலாம், நீங்கள் என்னை ஏமாற்றலாம், நான் உங்களை ஏமாற்றலாம். சாக்கு போக்குகளை சொல்லிவிட்டு இந்த பிரபஞ்சத்திலே தப்பிக்கக்கூடிய எந்த ஆன்மாவும், எந்த நபரும், எந்த பெண்ணும், எந்த ஆணும் மறுமையிலே தப்பிக்க முடியாது. படைச்சவனுக்கு தெரியும்ல, உன் மனசுல இதை தானே நினைச்ச, உன் உள்ளத்துல இதுதான் நினைச்ச. அவ கேப்பா, இவ கேப்பா, அந்த ஆண் பாப்பான், இவன் பாப்பான், வெளியில போறதா இருந்தா எல்லாருடைய பார்வையும் ஈர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சென்றாயா இல்லையா? மறுமையிலே நம்முடைய உள்ளம் நமக்கு எதிராக சாட்சி சொல்லும், நம்முடைய கரங்கள் நமக்கு எதிராக சாட்சி சொல்லும், நம்முடைய கண்கள் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று பார்த்தோமா, ஆஹா அழகா இருக்கியேடா, உன்னை மாதிரி அழகு யாராவது இருக்க முடியுமா, இப்படி இருக்கியே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சிருப்போம்ல. வெளியில போறதுக்கு முன்னாடி செஞ்சிருப்போம்ல. அந்த ஒப்பனைகள், அது மாதிரியான ட்ரெய்லர், அந்த ட்ரீசர், அது மாதிரியான ஒப்பனை செய்யக்கூடிய, அலங்காரம் செய்யக்கூடிய நேரத்திலே நம்மை நாமே கண்ணாடிக்கு முன்னால் புகழ்ந்திருப்போமே. இந்த
கண்கள் மறுமையிலே நமக்கு எதிராக சாட்சி சொல்லும். இறைவா, இந்த கண்ணை பயன்படுத்தித்தான் இந்த பெண் என்ன செய்தால்? தன்னை அலங்கரித்தாள். தன்னுடைய உடல் மேனிகள் எல்லாம் வெளியிலே தெரிகிற மாதிரி நடந்தால், ஆடைகளால் தன்னை அலங்கரித்துக் கொண்டால், வர்ணித்துக் கொண்டால், வெளியிலே பல பேருடைய பார்வையை ஈர்த்தால். இறைவா, கண்கள் சொல்லும். நீங்க சுதந்திரமா போகணும்னு சொல்லி ஆசைப்பட்டு போறீங்கன்னு வைங்களேன், 10 பேருடைய பார்வை உங்கள் மீது படுகிறது. 10 பேரை பாவம் செஞ்ச பாவம் உங்களுக்கு சேருமே, அது நினைக்கணுமா இல்லையா? நம்ம செஞ்ச பாவத்தையும் நம்மளால சுமக்க முடியுமா? பிறந்ததுலேருந்து 20 வயசு ஆகுது, 30 வயசு ஆகுதுன்னு வைங்க, எவ்வளோ பொய் பேசியிருப்போம், எவ்வளோ தப்பு பண்ணியிருப்போம். இதுக்கே மறுமையில போய் அவ்வளோ கேள்வியை சந்திக்கணும். இதுக்கு நடுவில் நம்ம இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சுவிட்டு மற்றவர்களுடைய பாவங்களும் நம்மின் தலையின் மீது விழுகிறது. இதை உணருங்கள், இதை உணருங்கள். நம்ம செஞ்ச பாவத்தையும் நம்மளால தூக்கி நிற்க முடியாது, மறுமையில கஷ்டம். இதுல மற்றவர்களையும் பாவம் செய்ய தூண்டி விட்டு ஒழுங்காக தான் இருக்குன்னு நினைப்பான். சுப்ஹானல்லாஹ் சொல்லி தஸ்பீஹ் செஞ்சுட்டு போறான்னு வைங்களேன், ஏதாவது ஒரு பெண் ஏதாவது அத்தரை அணிஞ்சுக்கிட்டு அல்லது அலங்காரம் செஞ்சுக்கிட்டு, லிப்ஸ்டிக்கை போட்டுக்கிட்டு, மூக்குத்தியை போட்டுக்கிட்டு, கண்களில் இப்படி ஐப்ரோ, இந்த மைய அந்த மைய, எல்லா இலவும் பெண்களுக்கு தான் தயாரிக்கப்படுது. இத்தனையும் போட்டுக்கிட்டு ஒரு பெண் இப்படி கிராஸ் ஆகிறாங்க வைங்க, இந்த ஆண் சலபப்படுகிறான் என்றால் இந்த பாவம் இவனுக்கும் சேரும், அந்த பெண்ணுக்கும் சேருமா சேராதா? யோசித்து பாருங்கள். அதனால் நம்முடைய வாழ்க்கை என்பது மறுமைக்காக இருக்கணும், சொர்க்கத்துக்காக இருக்கணும். இந்த சொர்க்கத்திற்குண்டான பாதையிலே தடைக்கல்லாக வந்து நிற்கக்கூடியது நம்முடைய அலங்காரம்தான். மிகப்பெரிய இடத்தை வியாபித்து கொண்டிருக்கிறது, அடைத்து கொண்டிருக்கிறது. இதில் சுதாரித்துக் கொள்ளுங்கள். இந்த சபை இதற்காக பிரத்யேகமாக சொல்லித்தரப்பட்டிருக்கிற சபையாக நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். இன்றிலிருந்தாவது ஒரு வைராக்கிய குணத்தை நீங்கள் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்காக, படைச்சவனுக்காக. ஏன் சஹாபாக்களுக்கு, சஹாபிய பெண்களுக்கு அலங்காரம் செய்ய தெரியாதா? செய்ய தெரியாதா என்ன? பிறரை கவருகிற மாதிரி டிசைனா ஆடை அணிய தெரியாதா? ஒப்பனை செய்ய தெரியாதா? மேக்கப் பண்ண தெரியாதா? இன்னைக்கு இருக்குது, நான் பயன்படுத்துறேன், அன்னைக்கு இல்லை அதனால பயன்படுத்தல, இது அல்ல காரணம். இருந்தாலும் பயன்படுத்தலாமா கூடாதா? இதுதான் இங்க விஷயமே. இது ஒரு விஷயம். அதனால் அலங்காரம் விஷயத்தில் அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள். இதுல கூடுதலா சொல்வதாக இருந்தால், சில பேர் அலங்காரம் செய்யறதுக்காகவே காதுகளை துளையிட்டு வைத்திருக்கிறோம். உடலை குத்தி அதிலே இரத்தத்தை கண்ட பிறகு உடலை சேதப்படுத்தி கொண்டு நாம் என்ன செய்கிறோம்? அலங்காரம் செய்கிறோம். இது மார்க்கம் அனுமதிக்குமா? நாம பிறரை பார்த்தே நம்மளுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்க, கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த உலகத்திலே பல சமுதாயம் இருப்பார்கள். இந்துக்கள் இருப்பாங்க, கிறிஸ்டியன்ஸ் இருப்பாங்க, கடவுளே இல்லை என்று சொல்பவங்க கூட இருப்பாங்க. ஒவ்வொரு மதத்தையும் ஒவ்வொரு கடவுளையும் கற்சிலைகளையும் வணங்கி கொண்டு வழிபட்டு கொண்டிருப்பார்கள். அவங்களுக்கெல்லாம் கட்டுப்பாடு கிடையாது. இஸ்லாமியர்களுக்கு கட்டுப்பாடு உண்டு. நான் இதை ஏன் சொல்றேன்னா, சில பேர் இன்னைக்கு காதுகளை தொலையிட்டுட்டோம், மூக்கு ஊத்தி போட்டிருக்கிறோம், மூக்கை தொலையிட்டுட்டோம். இது செய்யலாமா என்று பாருங்கள். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் தெளிவாக உச்சந்தலையிலே ஓங்கி அடிக்கிற விதமாக சொல்கிறான், வலா துல்கூபி ஐதீக்கும் இல தகுலுக்கா, உங்கள் கரங்களை நாசத்தின் பக்கம் போடாதீர்கள். உடலை சேதப்படுத்திக்கிட்டு அப்படி ஒரு அலங்காரம் தேவையா? அப்படி கேட்குதோ? அல்லாஹ் கேட்பானா கேட்க மாட்டானா? ஏன்னா நான் தந்த மூக்கு, நான் தந்த காது, அதுல துளையிடுவதற்கு உனக்கு அனுமதி கொடுத்தது யார்? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பிற மதத்தவர்கள் அழகு குத்துவார்கள். நாம் என்ன சொல்லுகிறோம்? உடலை வருத்தி கொண்டு அப்படிப்பட்ட ஒரு வழிபாட்டை இஸ்லாமிய மார்க்கம் அங்கீகரிக்கவில்லை. தீ மிதிப்பார்கள். அது அவர்களுடைய நம்பிக்கை, அது வேறு, அதை பற்றி பேச வேண்டியதில்லை. இஸ்லாத்தில் இது மாதிரி உடலை வருத்தி கொண்டு, உடலை சிரமப்படுத்தி கொண்டு, உடலை சேதப்படுத்தி கொண்டு, உடலுக்கு நோவினையை கொடுத்து கொண்டு வழிபாட்டை கூட செய்யக்கூடாதுங்க. வழிபாட்டையே செய்யக்கூடாதுன்னா அலங்காரத்தை செய்யலாமா? யோசித்து பாருங்கள். அடுத்து பல பேருடைய கால்கள்ல கொலுசு அணியக்கூடிய பழக்க வழக்கம். அது சலக்கு சலக்கு சலக்குன்னு அப்படியே சலங்கை சப்தம் பல பேருடைய சிந்தனையை சிதறடிக்கிறது. தொழுது கொண்டிருக்கிற அடியானுடைய உள்ளத்தை கூட, அவனுடைய சிந்தனை கூட, அவனுடைய அந்த கான்சென்ட்ரேஷன், அந்த நோக்கம், அதை கூட சிதைக்கக்கூடிய மாதிரியான செயல்பாடுகள். எங்கேயாவது ஆண்கள் கொலுசு போட்டு இருக்கிறாங்களா என்ன? ஆண்கள் இந்த மாதிரி செயல்பாட்டில் இருக்கிறாங்களா? இல்லையே. ஏன்? இதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான்ல,
வலா யதுரிபன பி அர்ஜுலிஹின்ன லியுலம மா யுக்ஃபீன மின் ஜீனத்திஹின்ன. உங்கள் அலங்காரங்கள் வெளியிலே தெரிய வேண்டும் என்று ஆசைப்பட்டு உங்கள் கால்களால் நீங்கள் அடித்து கொண்டு செல்லாதீர்கள். அல்லாஹ் சொல்லிட்டான், தடுத்துட்டான். இதை கவனத்திலே வையுங்கள். இது மாதிரியான அலங்காரங்கள் என்பது இஸ்லாத்தால் கண்டிக்கப்பட்டிருக்கிறது, கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது, வரையறைகள் விதிமுறைகள் பேணப்பட வேண்டும் என்று சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. இதை உணர்ந்து செயல்பட்டால் தான் நம்மால் ஈருலக வாழ்க்கையிலும் வெற்றி பெற முடியும். இல்லை என்றால் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், கோடி அமல்கள் செய்தாலும் அதை கொண்டு போய் மறுமையிலே நின்றாலும் நம்மால் பல பேர் ஈர்க்கப்பட்டு இழுக்கப்பட்டு அவர்களுடைய ஈமான் பறிக்கப்பட்டு பாவத்திலே ஈடுபட்டிருப்பார்கள். அத்தனை பேரும் வரிசை கட்டி நின்று மறுமையிலே, இறைவா இந்த பெண்ணால் தான் நான் வழிகட்டு போனேன், இவளால் தான் என்னுடைய அமல்கள் சேதமானது என்று மறுமையிலே வந்து நிற்பார்கள். பல பேருடைய பார்வைகளை நாம் ஈர்த்து விட்டோம், இழுக்குகிறோம் என்றால், இறைவா இவர்கள் தான், இந்த பெண்கள் தான் என்று மறுமையிலே அவர்கள் வந்து நிற்பார்கள். அதனால் கண்டவர்களுடைய கண்களுக்கும் நாம் இரையாகிவிடக்கூடாது, அவர்களுக்கு கண்களை அவர்களுடைய கண்களுக்கு விருந்தாகிவிடக்கூடாது என்பதிலே பேணுதலாக இருங்கள். உங்களுக்கு ஒழுக்கம் அதிகமாக சொல்லித்தரப்பட்டிருக்கிறது, வெட்க உணர்வு அதிகமாக சொல்லித்தரப்பட்டிருக்கிறது, கட்டுப்பாடுகள் அதிகமாக சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் உங்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான். நீங்கள் சொர்க்கத்துக்கு செல்றதுக்கு தான் அல்லாஹ் ஆசைப்படுறான், நரகத்துக்கு போகணும்னு நல்லா ஆசைப்படலை. அதனால தான் நல்லா சொல்லிட்டான். ஏன்னா சொல்லாம விட்டுருக்கலாம்ல, சொல்லாம என்னான்னு போங்கடா, என்னான்னு ஒளிஞ்சு போங்க நல்லா விட்டுருக்கலாம், விடலையே, சொல்லி தந்துட்டானே. இதை பின்பற்றுவது மட்டும்தான் நம்முடைய வேலை. அதுதான் பெண்டிங், அதுதான் இப்பொழுது நிறைவேற்றப்படாத விஷயமாக இருக்கிறது. இதை உணர்ந்து செயல்பட வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி அலங்காரம் விஷயத்திலே அல்லாஹ்வுக்கு பயந்து மனம் திருந்தி, நம்மிடத்திலே 1000 ஆடைகள் இருந்தாலும் இறையச்சம் என்கின்ற மேல் ஆடைதான் நமக்கு முக்கியம். படைச்சவனுக்கு பயந்து இந்த விஷயத்திலே இறைவனுக்காக திருந்தி வாருங்கள். மனம் வருந்தி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேளுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு தகுதி படைத்தவனாக இருக்கிறான். அதற்கு நாம் என்ன செய்யணும்? முயற்சி செய்யணும். இனிமேல் வரக்கூடிய காலத்திலாவது அலங்காரங்கள் விஷயத்திலே அல்லாஹ்வின் மார்க்கத்தை ஒப்பிட்டு பார்த்து இறை மார்க்கத்தோடு இணைந்து வாழுகிற இனிய சமுதாயத்து பெண்களாக, பிற மக்களுக்கு ஒரு முன்மாதிரி மங்கையர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய வாழ்க்கையை சங்கைப்படுத்துவானாக என்று பிரார்த்தித்தேன். என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.